ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேலண்ட்ஸ் ஆஃப் மித்ரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேங்கோ கேண்டி, அதாவது மாங்காய் சாக்லேட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கல்லாமணி மாங்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நிறைய புளிக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கின்னெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது தோல் சீவி எடுத்துக்கலாம். அது நல்லா ஃபுல்லாகவே தோல் சீவிடுங்க. இல்லைன்னா அங்கங்கே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அப்படி ஒரு துவர்ப்பான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்குது இல்லையா, அந்த காம்பு பகுதி அதையும் கட் பண்ணிடுங்க. கீழே உள்ள வேஸ்ட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி சின்ன அதாவது ஸ்லைஸாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே சைஸில் அப்படியே கட் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் கரெக்டான ஒரு டெக்ஸ்சர். அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கின்னை ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்து முடித்தோடனே அந்த வேஸ்ட்டை கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு மாங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணுறத வந்து தண்ணியில் போடுங்க. இல்லைன்னா வந்து கலர் மாறிடும், கொஞ்சம் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டு தண்ணியில் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளே வந்துட்டு எங்கேயாவது போகிறோன்னா ஒரு 4 பாக்ஸில் வச்சுட்டு போனோன்னா தண்ணி தாக எடுக்கிறப்ப இல்லை வந்து ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் வறண்டு போகும் இல்லையா, அப்போ சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம்ல. கட் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களில் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாங்காய் சாக்லேட் பிடிக்கும், நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தோன்னா பீல் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த வேஸ்ட்டெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளிக்கலாம். ஆல்ரெடி நான் 3 மாங்காய் எடுத்தேன். 2 இதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து 2வது மாங்காய் கட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு சின்ன ஸ்லைஸாக, அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு போடுவோம் இல்லையா, அந்த சைஸ் இருந்தால் போதும். அந்த நடுவில் பார்த்திங்கன்னா சீடு இருக்கும், அது வந்து எடுத்துடணும் ஃபுல்லாக. அந்த சீடையும் எடுத்துடணும். அந்த சீடுக்கிட்ட ஒரு லேயர் இருக்கும், அதையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதை மெல்ல தெரியாது. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சாப்பிட. இப்போ பாருங்கள், கட் பண்ணுறோமா, சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க ஸ்கின்னை வந்து அடுத்தது வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுக்கணும். அது நம்ம கத்தியிலே எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருவாவில் வெட்டுறதுனாலும் வெட்டிக்கலாம், இல்லை எனக்கு அருவாமனையில் தான் வெட்ட தெரியும்னாலும் தாராளமாக செய்யலாம். இல்லை நான் வந்துட்டு நைஃப் அண்ட் கட்டிங் போர்டு வச்சு தான் கட் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி உங்களுக்கு பிரியமோ அது மாதிரி செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை நடுவில் இருக்கிற ஸ்கின்னு அதை வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட்டா அந்த ரா மேங்கோ மட்டும் இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணியில் போடணும். எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதும். நோ நீட் ஊற வைக்கணுமா அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் பண்ணக்கப்புறம் ஒரு கடாய் வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு தண்ணியை ஊற்றி சுட வைங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வரணும். லைட்டாக கொதிக்க போகிற டைமில் இந்த மாங்காய் அரிஞ்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த அதாவது கடாயில் போட்டுக்கோங்க. கடாயில் போட்டு அது ஒரே கொதி, அதாவது ஹாஃப் பாயில் தான் ஆகணும். ஹாஃப் பாயில் ஆனோடனே போதும். நம்ம பார்த்தாவே தெரியும். லைட்டாக கை வச்சிங்க அப்படின்னா, லைட்டாக கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே லைட்டாக ப்ரெஸ் ஆகும். அது போதும். அதான் வந்து 3/4 பதம். அதை வந்து எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி ஒரு ஃபில்டர் வடிகட்டி வச்சு எடுத்தாலும் ரைட்டு. இல்லை வந்து நம்ம அப்பளம் பொரிக்கிறப்பெல்லாம் எடுப்போம் இல்லையா கரண்டி, அது வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு தட்டிலையோ ஒரு கிண்ணத்துலையோ போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் சூடு ஆறணும். ரொம்ப ஆற வேணாம். அதாவது கை பொறுக்கிற சூடு வந்தோடனே அதில் வந்து நான் வந்து 5 ஸ்பூன் ஃபஸ்ட்டு கலந்துருக்கேன். உங்களுக்கு அதான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த 5 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது எல்லா சைடும் ஒரே மாதிரி வரணும். அது நல்லா வந்தக்கப்புறம்
குலுக்கி வந்து மூடி வச்சுருங்க. 1 டே ஃபுல்லாக அதில் ஊறணும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, குண்டானில் போட்டு கழுவிருக்கோமா, கழுவுனதை இப்போ கடாயில் வந்து தண்ணி வச்சுருப்பேன், அது பாயில் ஆகிருக்கும். அதில் எடுத்து போட்டு இங்கே பாருங்கள் ஆவி வருதா, லைட்டாக பபிள்ஸ் வருது பாருங்கள், அந்த மாதிரி கொதி வந்தால் போதும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் போட்டு எடுத்துகிட்டு சுகர் அந்த நார்மல் ஹீட் வந்தோடனே அந்த சுகரை போட்டு குலுக்கி நம்ம வெயிலில் வச்சு, அதாவது 1 டே ஃபுல்லாக அந்த இதுலேயே சுகரில் ஜீராலே ஊறணும். 2வது நாள் வந்து அதை எடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து தட்டில் வச்சு காய வைங்க. நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரு நாள் மட்டும் போதும். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து அதை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா வெயிலில் காஞ்சோடனே அதை எடுத்துகிட்டு சுகர் பவுடர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சாக்லேட் மேங்கோ பார் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். அது எதுக்குன்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸை வந்து என்ரிச் பண்ணி தரும். அதனால் எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறப்பையும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் போடுவோம் இல்லையா, அதுக்காக தான் நான் சால்ட் போட்டிருக்கேன். நீங்களும் மறக்காமல் அதை போட்டுக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ காம்பே பாருங்கள் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, அதை எடுத்தால் ப்ரெஸ் ஆகணும், அந்த மாதிரி இது பண்ணணும். அதே மாதிரி வேகிறப்ப 1 2 மேலே இருந்துச்சுன்னா கூட அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுக்கி விடுங்க. அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே டிப் ஆகும் வாட்டரில், வேறு மற்றபடி ஒன்றும் கிடையாது. அது வாட்டரில் நல்லா டிப் ஆகி நல்லா பாயில் ஆகி இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா வெந்துட்டு வருது பாருங்கள். கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ரொம்ப சேஞ்ச் ஆக விட வேணாம், ஒரு 2 நிமிஷம் போதும், கரெக்டாக இருக்கும் 2 நிமிஷம். நம்ம எடுத்து பார்த்தோன்னாவே உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த மேலே இருந்த மாங்காவுக்கும் இப்போ நம்ம எடுத்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாங்காவுக்கும் பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சுடு தண்ணியில் போய் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பஜ்ஜி இது மாதிரிலாம் போட்டால் அதுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும் இல்லையா, பாத்திரம் மாதிரி, அதில் கூட நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கலாம். ட்ரைன் இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் எந்த குண்டானில் நம்ம போட்டிருந்தோமோ அதிலே இந்த குண்டானை வாஷ் பண்ணிவிட்டு அதிலே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். சூடு ஆறினோடனே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், சில்வர் இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா அது வந்து மெதாகும். ஸோ பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து பெஸ்ட்டு. பிளாஸ்டிக்கோ இல்லை செராமிக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுவேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா ப்ரெஸ் ஆகியிருக்கா, உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் போட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு இந்த ஸ்பூன் நான் காட்டுவேன் பாருங்கள், அந்த ஸ்பூனில் நான் 5 போட்டேன். அப்புறம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சுகர் லெவல் கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் ஊறுற வரைக்கும் பாருங்கள். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் லைட்டாக ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கனாவே தெரியும் அது இனிப்பாக இருக்கா, கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து அப்படி தான். கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட பிடிக்கும்னா இது போதும். இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இன்னொரு 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். டேபிள் ஸ்பூனே போட்டுக்கோங்க போதும். இப்போ இது மாதிரி குலுக்கிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இல்லைன்னா மேலால் இருக்கிறது மட்டும் சுகர் கண்டென்ட்டோடு இருக்கும், கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்வீட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா குலுக்கிக்கிட்டு அதை அப்படியே 1 டே ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் விட்டுருவோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இதை வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம். நான் வச்சுட்டு எடுத்தோம், பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. அந்த வீடியோலாம் கேப்சர் பண்ண மறந்துட்டோம். இன்னொரு தடவை செய்கிறப்ப இதுக்கப்புறம் உள்ள கண்டினியூவேஷன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து தரேன்.